ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூந்தல் பராமரிப்புக்கான எல்லா டிப்ஸையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே எல்லா பெண்களுக்கும் நீண்ட அழகான கூந்தல் வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆகவே உங்கள் கூந்தலை கவர்ச்சிகரமாக வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் அதை சிறந்த முறையில் பராமரிப்பது அவசியமாகும். பொதுவாக முடி உதிர்வுக்கு காரணம் பார்த்திங்கன்னா உடலின் உஷ்ணம், டென்ஷன், கண்டகண்ட பயன்படுத்துவது தான். மேலும் நாம் உபயோகிக்கும் சீப்பு, மருந்து, மாத்திரைகள் இவற்றின் பாதிப்பிலும் முடி வளர்ச்சி சேதமடைகிறது. பெண்களின் கூந்தல் கோர முடி, சுருட்டை முடி என 2 வகைப்படும். அதற்கேற்றவாறு பராமரித்து கொள்ள வேண்டும். மேலும் பெண்களின் கூந்தல் தன்மை 4 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. சாதாரண கூந்தல், எண்ணெய் பசையுள்ள கூந்தல், வறண்ட கூந்தல், பலவீனமான கூந்தல். முதல்ல நம்ம சாதாரண கூந்தலை பற்றி பார்த்துடலாம். இவ்வகை கூந்தலானது வறண்ட தன்மை இல்லாமலும் எண்ணெய் தன்மை இல்லாமலும் மிதமான தன்மையுடன் தூய்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். இத்தகைய கூந்தல் உடையவர்கள் அதிக கவலைப்பட தேவையில்லை. சாதாரண கவனிப்பே போதுமானது. எனினும் இவ்வகை கூந்தலை அக்கறையின்றி பராமரிக்காமல் விட்டால் சேதமடையும். அடுத்தது எண்ணெய் பசையுள்ள கூந்தல். இவ்வகை கூந்தலானது மிகுந்த எண்ணெய் தன்மையாய் காணப்படும். இதனால் கூந்தலில் அதிக அழுக்கு, தூசி படிந்து காணப்படும். ஆகையால் இத்தகைய கூந்தல் உடையவர்கள் தினமும் குளித்து கூந்தலில் அழுக்கு படியாமல் கவனித்து கொள்ள வேண்டும். இது போன்ற கூந்தல் உடையவர்கள் எலுமிச்சை சாறு தடவி மருதாணி அல்லது சீயக்காய் கலந்த ஷாம்புவை பயன்படுத்தி சுத்தம் செய்வது நல்லது. மேலும் மாதம் ஒரு முறை மருதாணி பேக் பயன்படுத்தினால் சிறந்த பலனை தரும். எண்ணெய் பசை கூந்தல் உடையவர்கள் செய்ய வேண்டியவை: எண்ணெய் தன்மையுள்ள கூந்தலை உடையவர்கள் தினமும் எண்ணெய் போட வேண்டிய அவசியமில்லை. அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். வறுத்த பொரித்த உணவுகளை அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதிக நேரம் கூந்தலை சீவவும் கூடாது. சிறிது எலுமிச்சை சாறு, வினிகர் இரண்டையும் ஒரு கப் நீரில் கலந்து கூந்தலை கடைசியாக அலசும் போது உபயோகப்படுத்த வேண்டும். சீயக்காய், புங்கங்காய், திரிபலா மூன்றையும் காய்ச்சி வடிகட்டியோ அல்லது பவுடர் செய்து குழைத்தோ ஷாம்பு போல் உபயோகிக்க வேண்டும். 2 எலுமிச்சம்பழத்தை பிழிந்து சாறு எடுத்து ஒரு கப் தேயிலை நீரில் சேர்த்து இவற்றுடன் சிறிதளவு நீரை கலந்து கூந்தலை கடைசியாக அலசும் போது உபயோகப்படுத்தினால் கூந்தலுக்கு மெருகு கிடைக்கும். மருதாணி 1 கப், தயிர் 2 கப், முட்டை 1, எலுமிச்சம்பழம் 1 இவற்றை நன்றாக கலந்து தலை முழுவதும் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து குளித்தால் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து வறண்ட கூந்தல். இவ்வகை கூந்தலானது காய்ந்து வறட்சியால் முனையில் 2 உடைந்து காணப்படும். இக்கூந்தல் நிறமும் செம்பட்டை தன்மை உடையதாக இருக்கும். இத்தகைய கூந்தலை உடையவர்கள் சற்று அதிக கவனத்துடன் தங்கள் கூந்தலை பராமரிக்க வேண்டும். வறண்ட கூந்தல் உடையவர்கள் அடிக்கடி எண்ணெய் மசாஜ் செய்து பராமரித்து வர வேண்டும். அதாவது தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில் எண்ணெயை சூடாக்கி தலை ஓட்டில் படும்படி விரல் நுனியலால் அழுத்தி தடவி 10 முதல் 20 நிமிடங்கள் வரை மசாஜ் செய்ய வேண்டும். இதனால் இரத்த ஓட்டம் அதிகமாகி எண்ணெய் சுரப்பிகள் செயலும் துரிதப்படும். மேலும் உடல் உஷ்ணம் குறைக்கப்பட்டு குளிர்ச்சி தன்மை அடையும். வறண்ட கூந்தல் உடையவர்கள் முட்டை ஷாம்பு அல்லது நெல்லிக்காய் ஷாம்பு பயன்படுத்தினால் நல்ல பலனை பெறலாம். வறண்ட கூந்தல் உடையவர்கள் செய்ய வேண்டியவை: வறண்ட கூந்தலுக்கு மசாஜ் செய்ய கற்றாழை எண்ணெய், நல்லெண்ணெய், செம்பருத்தி இவற்றை பயன்படுத்தினால் முடிக்கு நல்ல வறண்ட தன்மை நீங்கி எண்ணெய் சத்து கிடைக்கும். மசாஜ் செய்வதற்கு முன் ஒரு துண்டால் ஆவி ஒத்தடம் கொடுப்பது நல்லது. தலைக்கு குளித்த பின் கடைசியில் சிறிதளவு கருப்பு வினிகர், எலுமிச்சை சாறு இவற்றை நீரில் கலந்து அலாசினால் நல்ல பலன் கிடைக்கும். 1 கப் பாலில் ஒரு முட்டை நன்கு நுரை வரும்படி அடித்து தலையில் தடவி 20 நிமிடம் ஊற வைத்து பின் அலசவும். வாரத்திற்கு 2 முறை இவ்வாறு செய்தால் நன்கு பலன் காணலாம். வறண்ட கூந்தலுக்கு சாதாரண ஷாம்பு யூஸ் பண்ணுறதை விட முட்டை ஷாம்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சீயக்காயை உபயோகித்து முட்டை பேக் போடுவதும் சிறந்த பலனை பெறலாம். தலையில் நல்லெண்ணெய் தேய்த்து ஊறவிட்டு அரை மணி நேரம் கழித்து சாதம் வடித்த கஞ்சியில் சிறிது சீயக்காய் தூள் போட்டு கலக்கி அதை தலைக்கு தேய்த்து குளித்து வர கூந்தல் உதிர்வது நின்றுவிடும். நன்கு வளர ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது பலவீனமான கூந்தல். இவ்வகை கூந்தலானது எளிதில் உடையும் தன்மை உடையது. ஜீவனற்று காணப்படும். வெயிலில் அதிகமாக அலைவது, நேரம் தவறி உண்பது, உப்பு நீரில் தலைக்கு குளிப்பது, உபயோகிப்பது போன்ற பல காரணங்களால் கூந்தல் பலவீனமாகி விடுகிறது. இத்தகைய கூந்தலை உடையவர்கள் தலைக்கு குளித்தவுடன் ஈரத்திலும் எண்ணெய் தேய்த்தவுடன் தலையை வாரக்கூடாது. கூந்தலின் வேறு பகுதி பலவீனமாக இருப்பதால் நிறைய முடி கொட்டக்கூடும். மேலும் கூந்தலை டவலால் அடித்து காய வைக்கக்கூடாது. அதனால் கூந்தலுக்கு சேதம் உண்டாகி வெடிப்பு ஏற்படும். எனவே பலவீனமான கூந்தல் உடையவர்கள் மாதம் 2 அல்லது 3 முறையாவது ஆயில் மசாஜ் செய்து வந்தால் சிறந்த பலன் பெறலாம். மேலும் தினமும் 1 டம்ளர் கருவேப்பிலை சாறு எடுத்து குடித்து வந்தால் மிகவும் நல்லது.
கருவேப்பிலையை காய வைத்து பொடி செய்து உணவில் கலந்து சாப்பிடலாம். பலவீனமான கூந்தல் உடையவர்கள் செய்ய வேண்டியவை: வைட்டமின் இ மாத்திரைகளும் வைட்டமின் இ சத்துள்ள உணவுப் பொருட்களையும் சாப்பிட்டு வர வேண்டும். நெல்லிக்காயை பாலில் அரைத்து பிழிந்து சாறு எடுத்து கொதிக்க வைத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவி வந்தால் முடி நன்றாக வளரும். தினமும் மதிய உணவில் அரைக்கீரை கூட்டு செய்து சாப்பிட்டால் நீண்ட கூந்தல் வளரும். முளைக்கட்டிய கருப்பு கடலையை கருப்பு கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. தினமும் 1 ஸ்பூன் சாப்பிட்டு வர தலைமுடி நன்றாக வளரும். மருதாணியையும் கருவேப்பிலையும் அரைத்து சாறு எடுத்து சம அளவு தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி தடவி வர கருமையாகவும் பளபளப்புடன் நீண்டு வளரும். நாட்டு வெங்காயத்தை இடித்து சாறு எடுத்து அதனுடன் சோற்று கற்றாழையை 2ஆக பிளந்து அதில் உள்ள பிசினை எடுத்து இவற்றை இஞ்சி சாறு தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றுடன் சேர்த்து பேக் போட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். முடி நன்கு வளரும், பளபளப்பாகவும் இருக்கும். அடுத்து பேன் தொல்லை தீர துளசி இலையை நன்கு அரைத்து சிறிது நீர் விட்டு வடிகட்டி தலைமுடியில் தேய்த்து ஊறிய பின் சீயக்காய் தூள் போட்டு குளித்தால் பேன் வராது. மருதாணி பூவை இரவி தலையில் அடியில் வைத்து கொண்டால் பேன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். பேன் தொல்லை இருந்தால் வசம்பை அரைத்து விழுதாக்கி தலையில் தேய்த்து 1/2 மணி நேரம் கழித்து குளித்தால் பேன் தொல்லை இருக்காது. சிறிது வினிகரை இரவி தலையில் தடவி துணியால் சுற்றி காலையில் எழுந்து குளித்தால் பேன் தொல்லை நீங்கும். வேப்பம்பூவை லேசாக வாட்டி தலையில் கட்டி கொண்டால் பேன் தொல்லை நீங்கும். சீத்தாப்பழ கொட்டையை 2 நாட்கள் காய வைத்து பொடி செய்து அதனை தேங்காய் எண்ணெயில் கலந்து இரவி தலைக்கு தடவி காலையில் வெதுவெதுப்பான நீரில் குளித்து வர பேன் தொல்லை ஒழியும். வெள்ளை மிளகை பாலில் ஊற வைத்து அரைத்து தலையில் தேய்த்து 1 மணி நேரம் குளித்தாலும் பேன் தொல்லை தீரும். காட்டு சீரகத்தை பாலில் ஊற வைத்து அரைத்து அல்லது தனியாக அரைத்தோ தேங்காய் எண்ணெயில் குழைத்து இரவி தலையில் பரவலாக தேய்த்து காலையில் வெதுவெதுப்பான நீரில் குளித்தாலும் பேன் தொல்லை நீங்கும். பொடுகு தொல்லை தீர தேங்காய் பால் 1/2 கப், எலுமிச்சை சாறு 4 தேக்கரண்டி மற்றும் ஊற வைத்து அரைத்த வெந்தயம் இம்மூன்றையும் கலந்து தேய்த்து ஊற வைத்து தலைக்கு குளித்து வந்தால் பொடுகு தொல்லை நீங்கும். மேலும் கூந்தலின் நுனி வெடிக்காமல் இருக்கும். கரிசலாங்கண்ணி கீரையை முட்டையின் வெள்ளைக்கரு, எலுமிச்சம்பழச்சாறு, தயிர், துளசி, வேப்பிலை, தேயிலை நீர் இவற்றை பேக் போட்டால் பொடுகு தொல்லை நீங்கி கூந்தல் நன்றாக வளரும். ஒரு ஆப்பிள் சாறுடன் 1/2 கப் தண்ணீர் கலந்து தலை முழுவதும் தேய்த்து 20 நிமிடம் ஊற வைத்து குளிக்க வேண்டும். மிளகு எண்ணெய், தயிர், செம்பருத்தி பூ இவற்றை கொண்டு மசாஜ் செய்தாலும் பொடுகு தொல்லை நீங்கும். வசம்பை தட்டி சிறிது நல்லெண்ணெயில் நன்றாக கருக வறுத்து அதை தேங்காய் எண்ணெயில் கலந்து பூசி வர பொடுகு தொல்லை நீங்கும். முல்தானி மட்டி, மருதாணி, முட்டையின் வெள்ளைக்கரு 3ஐயும் கலந்து தேய்த்து 1/2 மணி நேரம் ஊற வைத்து குளித்தால் பொடுகு நீங்கும். தலையில் தயிர் தடவி 1/2 மணி நேரம் ஊற வைத்து விட்டு பிறகு குளிக்க பொடுகு நீங்கும். பொடுகு தொல்லையை கவனிக்க நேரமில்லையே என வருத்தப்படுகிறீரா? குளிக்க வைக்கும் வெந்நீரில் வேப்பிலையை போட்டு கொதிக்க வைத்து குளித்தால் பொடுகு தொல்லை நீங்குவதற்கு கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. பசம்பு சாறு, பொடுதலை சாறு 2ஐயும் கலந்து இரவில் பூசி காலையில் தலைக்கு குளிக்க வேண்டும். பொடுதலையை பொடுகு உள்ள தலைக்கு உபயோகிப்பதால் நல்ல பலன் கிடைக்கும். இதனால் தான் இதற்கு பொடுதலை என்று பெயர் வந்தது. நாட்டு வெங்காயத்தை உரித்து அரைத்து தலையில் தடவி 1/2 மணி நேரம் ஊற வைத்து குளித்தால் பொடுகு நீங்கும். வேப்பம்பூவையும் வெல்லத்தையும் நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி எண்ணெய் போல் உபயோகித்து வந்தால் பொடுகு தொல்லை நீங்கும். வெள்ளை மிளகு 4 தேக்கரண்டி, வெந்தயம் 2 தேக்கரண்டி இரண்டையும் காய்ச்சாத பசும்பாலில் அரைத்து தலைக்கு பேக் போட்டு 1/2 மணி நேரம் கழித்து ஊற வைத்து மிதமான நீரில் குளித்து வந்தால் பொடுகு தொல்லை நீங்கும். தேங்காய் எண்ணெயில் வெந்தயத்தை போட்டு காய்ச்சி தினமும் தலைக்கு தடவி வர பொடுகு மறையும். பசலைக்கீரையை அரைத்து தலைக்கு தேய்த்து குளித்து வர பொடுகு நீங்குவதோடு நல்ல கண்டிஷனராகவும் பயன்படும். பொடுகை நீக்கும் அரோமா எண்ணெய்கள்: லெமன் கிராஸ் எண்ணெய், சிடார்வுட் எண்ணெய், லெமன் எண்ணெய், டீ ட்ரீ எண்ணெய், சாதாரண நல்லெண்ணெய் ஆகியவை ஒவ்வொன்றும் 10 சொட்டுகள் வீதம் எடுத்து கலந்து கொண்டு மசாஜ் செய்து வந்தால் பொடுகு முழுவதுமாக நீங்கிவிடும். இதனை தேய்த்து அன்றே குளிக்க வேண்டிய அவசியமில்லை. ஓரிரு நாட்கள் விட்டும் குளிக்கலாம். இளநரை வராமல் தடுப்பதற்கான வழிகள்: வைட்டமின் பி மாத்திரை அல்லது வைட்டமின் பி நிறைந்த உணவுப் பொருட்களை உட்கொள்ளலாம். நல்லெண்ணெயுடன் நெல்லிக்காய் சாற்றை கலந்து சூடாக்கி தேய்த்து குளித்து வர இளமையில் தோன்றும் இளநரையை தடுக்கலாம். பொதுவாக கூந்தல் பராமரிப்புக்கு மருதாணி பேக் மிகவும் பயனுள்ளது. மருதாணி 1 கப், தேங்காய் எண்ணெய், எலுமிச்சை சாறு சிறிதளவு, தேயிலை நீர் இவற்றை முதல் நாளே கலந்து வைத்துவிட வேண்டும். இதை
பேக் போட்டு 1 மணி நேரம் ஊற வைத்து குளிக்க வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் இளநரை மறையும். இது அதிக குளிர்ச்சி தன்மை உடையதால் சைனஸ் பிரச்சனை உள்ளவர்கள் இதை உபயோகிக்க கூடாது. தேங்காய் எண்ணெயில் மூங்கில் இலைகளை போட்டு 14 நாட்கள் ஊற வைக்க வேண்டும். ஊற வைத்த பின்னர் எண்ணெயை தினமும் தலைக்கு தேய்த்து வந்தால் இளநரை தடுக்கலாம். கரிசலாங்கண்ணி சாற்றை தேங்காய் எண்ணெயில் கலந்து தேய்த்து வர இளநரையை தடுப்பதோடு வயது கூடினாலும் நரை வருவதை தடுக்கலாம். வெற்றிலை, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், கசகசா, கற்பூரம் இவற்றை தேங்காய் எண்ணெயில் சேர்த்து கொதிக்க வைத்து அந்த எண்ணெயை மசாஜ் செய்வதற்கு பயன்படுத்தி வந்தால் நரை வருவதை தடுக்கலாம். மருதாணி இலை, நெல்லிக்காய் சாறு, தேயிலை நீர், முட்டையின் வெள்ளைக்கரு இவற்றை தேய்த்து 2 மணி நேரம் கழித்து தலைக்கு அலசி வர நரையை தடுக்கலாம். தினமும் காலையில் வெறும் வயிற்று திரிபலா நீரை பருகி வந்தால் இளநரை தடுக்கப்பட்டு நல்ல பலன் கிடைக்கும். திரிபலா தூள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வெந்தயம், வால்மிளகு, சீரகம் இவற்றை சம அளவு எடுத்து பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவி வர இளநரை மறைந்துவிடும். வெல்லம், பீட்ரூட், நாவல் பழம், சுண்டைக்காய், முருங்கைக்கீரை, முட்டை, பேரிச்சம்பழம், திரிபலா சூரணம் இவற்றை சாப்பிட்டு வந்தால் இளநரையை தடுக்கலாம். தினமும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தால் இளநரையை தடுத்து கருமையான முடி பெறலாம். மருதாணி, கருவேப்பிலை, வேப்பிலை ஆகியவற்றை வெயிலில் உலர்த்தி பொடி செய்து பொடியினை வெள்ளை துணியில் கட்டி எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயை உபயோகித்து வந்தால் முடி நரைப்பதை தடுக்கப்பட்டு கூந்தல் கருப்பாக வளரும். செம்பட்டை முடியை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகள். வறட்சியான செம்பட்டையான நிறமுறைய கூந்தலை உடையவர்கள் ஆமணக்கு எண்ணெயை கொண்டு மசாஜ் செய்து வந்தால் நல்ல பலன் உண்டாகும். செம்பட்டை முடி மாறுவதற்கு காலை உணவில் செம்பருத்தி பூ தோசை செய்து சாப்பிடலாம். தினமும் தேங்காய் பால் தடவி குளித்து வந்தால் நாளடைவில் செம்பட்டை சரியாகும். நீல அவரை, மறிக்கொழுந்து இரண்டையும் சம அளவு எடுத்து நன்றாக அரைத்து தலையில் தேய்த்து 1/2 மணி நேரம் ஊற வைத்து குளித்து வந்தால் செம்பட்டை முடி மாறி கூந்தல் கருமையாகும். தலைக்கு குளிப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னர் ஆமணக்கு எண்ணெயை தலையில் தடவி குளித்தாலும் செம்பட்டை முடி மாறும். ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தி மசாஜ் செய்து வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். முடி உதிர்வை தடுப்பதற்கான வழிமுறைகள். 1 கப் தேங்காய் பாலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிந்து அதை மயிர்கால்களில் படும்படி தேய்த்து 1/2 மணி நேரம் கழித்து சாதாரண நீரில் தலையை அலசி வர முடி உதிர்வு நிற்கும். நாட்டு சின்ன வெங்காயத்தை மை போல் அரைத்து மயிர்கால்களில் படும்படி தேய்த்து குளித்து வந்தால் முடி உதிர்வு தடுக்கும். 50 கிராம் வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அயோடின் உப்பு 2 தேக்கரண்டி, ஆமணக்கு எண்ணெய் 4 தேக்கரண்டி கலந்து தேய்த்து 1/2 மணி நேரம் ஊற வைத்து குளித்தால் முடி உதிர்வு நாளடைவில் தடுக்கப்பட்டு முடி நன்கு வளரும். துவரம்பருப்பை முதல் நாள் இரவே ஊற வைத்து மறுநாள் நீர் வடித்து எடுத்து பால் சேர்த்து அரைத்து பேக் போட்டு 1/2 மணி நேரம் கழித்து தலைக்கு குளித்தால் முடி கொட்டுவது நிற்கும். 25 கிராம் குண்டுமணியும் 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் பொடி செய்து அதனுடன் தேங்காய் எண்ணெயை கலந்து வாரம் 1 முறை ஊற வைத்து உபயோகித்து வந்தால் முடி உதிர்வு நிற்கும். பசுமையான கருவேப்பிலையை பால் விட்டு அரைத்து பேக் போட்டு 1 மணி நேரம் கழித்து தலையை வெந்நீரில் கழுவி வர முடி உதிர்வு தடுக்கப்படும். முடி நன்றாக வளரும். நாட்டு வெங்காயத்தை அரைத்து முட்டையின் வெள்ளை கருவுடன் கலந்து தலைக்கு தேய்த்து 1/2 மணி நேரம் கழித்து குளித்து வர முடி உதிர்வு தடுக்கப்படும். தயிரை தலைக்கு தேய்த்து ஊறிய பின் சீயக்காய் தூள் போட்டு தேய்த்து குளித்து வர முடி உதிர்வு நிற்கும். முடி உதிர்வை தடுப்பதற்கான அரோமா எண்ணெய்கள். ஜெனிஃபர் பெரி எண்ணெய் 5 சொட்டு, எலாங் எலாங் எண்ணெய் 7 சொட்டு, கட்சோலி எண்ணெய் 8 சொட்டு, ஆமணக்கு எண்ணெய் 10 கிராம், சாதாரண நல்லெண்ணெய் 90 கிராம் இவற்றையெல்லாம் கலந்து தலை முழுவதும் பூசி மசாஜ் செய்து அன்றைய தினமோ அல்லது மறுதினமோ தலைக்கு குளிக்க வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் முடி உதிர்வதை தடுக்கலாம். வழுக்கை வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள். பெண்களில் சிலருக்கு தற்காலிகமாக வழுக்கை ஏற்படுவதுண்டு. இது முடி வட்ட வடிவத்தில் நிறைய உதிர்வதால் ஏற்படுகிறது. வழுக்கை விழ ஆரம்பித்ததும் உடனே அதனை சரிபடுவதற்கான வழிகளை கையாள வேண்டும். இல்லாவிடில் அதனை குணப்படுத்துவது கடினம். உடலில் அதிக உஷ்ணம், மன அமைதியின்மை போன்றவற்றாலும் வழுக்கை ஏற்படுவதுண்டு. சிலருக்கு பரம்பரை காரணமாகவும் வழுக்கை ஏற்படுவதுண்டு. வழுக்கையை சரிப்படுத்த சில வழிமுறைகள். இலந்த இலையை அரைத்து அதன் சாற்றை வழுக்கையுள்ள இடத்தை தடவி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், வெந்தய 3ஐயும் காய்ச்சி வடிகட்டி வழுக்கை இருக்க இடத்தில் தேய்த்து வந்தால் வழுக்கை சீக்கிரம் கட்டுக்குள் வரும். வழுக்கை விழுவதற்கான காரணங்களில் புழுவெட்டும் ஒன்று. இதற்கு சோற்று கற்றாழை எடுத்து அதனுள் இருக்கும் சோற்றை மட்டும் எடுத்து தலையை தேய்த்து வந்தால் வழுக்கை விழுவதை தடுக்கலாம்.
அரளி செடியினை கீறி பால் எடுத்து தடவி வர புழுவட்டினால் ஏற்படும் வழுக்கைக்கு நல்ல பலன் கிடைக்கும். நாட்டு சின்ன வெங்காயத்தை அரைத்து மயிர்கால்களில் நன்கு அழுத்தி தடவி ஊற வைத்து தலையை அலாசினாலும் புழுவட்டினால் ஏற்படும் வழுக்கைக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதிமதுரத்தை எருமைப்பாலில் அரைத்து வாரத்திற்கு 3 முறை தடவி வர நல்ல பலன் கிடைக்கும். பூண்டை உலர்த்தி பொடி செய்து அதை தேநீர் கலந்து வழுக்கின் மீது பூசி வந்தால் முடி நல்லா வளரும். முடி வளர்வதற்கான அரோமா எண்ணெய்கள். ரோஸ்மெரி என்கிற அரோமா எண்ணெய் 4 சொட்டு எடுத்து அதனுடன் தேங்காய் எண்ணெய் கலந்து தினமும் தடவி வந்தால் முடி நன்றாக வளரும். லாவெண்டர் எண்ணெய் 5 சொட்டு, லெமன் எண்ணெய் 15 சொட்டு, ரோஸ்மெரி எண்ணெய் 15 சொட்டு, டீ ட்ரீ எண்ணெய் 10 சொட்டு இவற்றை தேங்காய் எண்ணெயில் கலந்து தினமும் தடவி வந்தால் முடி நன்றாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.